Hi guys, welcome back to another important video. We have a lot of things to talk about. நிறைய things இருக்கு. We have to talk about நம்ம நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் பட்ஜெட்டுக்கு முன்னாடி எப்படி இருக்கலாம். தென் ஃபெப்ரவரி மந்தோட ஸ்ட்ராட்டஜி நான் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. என்னோட பொசிஷன் நான் வந்து எப்படி பிளான் பண்ணுறேன் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் வீக்கில் இருக்குது எல்லாம் பிக் ஈவெண்ட்ஸ் என்னென்ன ஆயிருக்கு மார்க்கெட்டில். வி வில் டாக் அபவுட் தட். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸில் பயங்கர செல் ஆஃப் வந்தது. ரிஸ்க் ஆஃப் சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் சொல்லுவாங்க. இது இட் ஹேப்பன் இன் நிஃப்டி நம்ம 2.5% ஃபால். பேங்க் நிஃப்டி வந்து 2.7% ஃபால். வேர்ஸ்ட் ஹிட் வந்து நம்ம ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் யாரெல்லாம் சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க 10,000 20,000 1 lakh அவனுக்கு மேலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹிட் வந்தது பேஸ்ட் ஆன் யுவர் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். மிட் கேப் வந்து 4.5% ஃபால், ஸ்மால் கேப் வந்து 5.8% ஃபால் வந்து. லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோ எவ்வளோ டவுனாக இருக்குது. பிகாஸ் ஐ ஹவ் டோல்ட் மெனி டைம்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஃபால் வரும்போது இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் தான் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆகும், அதுக்கப்புறம் பெரிய லார்ஜ் கேப்ஸ் எல்லாம் எஃபெக்ட் ஆகும். ஸோ லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ சேஃபாக இருக்கா இல்லை டேஞ்சரில் இருக்குன்ட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். ரைட் நவ் இந்த டாப் ரீசன்ஸ் என்னது செல் ஆஃப் வரதுக்கு காரணம் என்னதுன்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி என்னதுன்னா நம்ம யூஎஸ் யூரோப்பியன் யூனியன் ஒரு ட்ரேட் டீல். இந்த டென்ஷன்ஸ்னால நார்மல் மார்க்கெட் சென்டிமெண்ட் சேஞ்ச்ட் ஃப்ரம் ரிஸ்க் ஆன் டு ரிஸ்க் ஆஃப். ஸோ இப்போ ரிஸ்க் ஆன்னா யாரெல்லாம் வந்து பெரிய கையெல்லாம் வந்து காசு மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்குள்ளே போடுறாங்க ஃபார் பெட்டர் குயிக் ரிட்டர்னுக்காக. ரிஸ்க் ஆஃப்னா யாரெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு மார்க்கெட்லேருந்து வெளியே எடுத்து சேஃப் ஆசெட்ஸ் மேலே காசு வைக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரேட் டீல்னால என்ன பிரச்சனை வந்ததுன்னா ட்ரம்ப் தாத்தா வந்து அனௌன்ஸ் 10% டேரிஃப் ஆன் 8 யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் மேலே ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பட்ஜெட்டும் இருக்குது. ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட்லேருந்து 10% எக்ஸ்ட்ரா டேரிஃப் வரும். அடிஷ்னல் 25% வந்து இவங்கெல்லாம் வந்து கிரீன்லேண்டோட டீல் பர்ச்சேஸ் டீல் இவங்கெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணலன்னா அதிகம் 25% போடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் பிளாக்மெயில் அப்படி ஓரளவுக்கு அப்படி தான் இருந்தது. திஸ் ஹேப்பன் ஆன் 20th வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டைசிஸ் இந்தியன் மார்க்கெட்ஸ் பாருங்கள் இல்லை யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பாருங்கள். அண்ட் ஆல்சோ யூ கேன் சி த டவ் ஜோன்ஸ் யூஎஸ்ல இருக்கிற மார்க்கெட்ஸ் தே ஆல் ஃபெல் டவுன். செகண்ட் ரூமர் அன்னைக்கு என்ன வந்ததுன்னா 200% டேரிஃப் த்ரெட் ஆன் ஃப்ரான்ஸ் ப்ராடக்ட்ஸ். அந்த வைன் ஷாம்பியன் எல்லாம் ஃப்ரான்ஸ் ப்ராடக்ட்ஸ் மேலே யூஎஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸாக அந்த கிரீன்லேண்ட் டீல் ஒத்துக்கணும் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் ஒரு ப்ரெஷர் டாக்டிக். ஸோ மார்க்கெட்ஸ் குளோபலி on 20th fell very hard. So what happens is இந்த காசுலாம் வந்து யூஸ்வலி கோஸ் டு சேஃபர் ஆசெட்ஸ். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோல்டு சார்ட். கோல்டோட சார்ட் வந்து ரொம்ப மாதத்துக்கு நிறைய மந்த்ஸ்க்கு ஒரே டைரெக்ஷனில் மேலே போகுது. திஸ் அண்ட் சில்வர், போத் சில்வர் அண்ட் கோல்டு போத் ஆர் மூவிங் இன் ஒன் சிம்பிள் ஸ்ட்ரெயிட் டைரெக்ஷன். எப்படி பெரிய கைக்கு எல்லாம் தெரியும், ஓகே, தே நோ ஃபியூச்சரில் சம் ப்ராப்ளம் வரப்போகுது, 6 மாதத்துக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது, 1 இயர்க்கு அப்புறம் மேபி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வரப்போகுதுன்ட்டு. ஸோ முன்னாடி அவங்களாம் வந்து புக் பண்ணிட்டு ஸ்டாக்ஸ்லேருந்து மெதுவாக ப்ராஃபிட்லாம் புக் பண்ணிட்டு தே வில் மூவ் இன்டு சேஃபர் ஆசெட்ஸ். அதனால நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சடன் கோல்டு அண்ட் சில்வர் வந்து வார்னிங் சைன்ஸ் ஃப்ளாஷ் ஆகுது. வார்னிங் சைன்ஸ் ஃபார் வாட்? நம்ம எக்கனாமி பற்றி, ஜியோ பொலிட்டிக்ஸ் பற்றி, சம் டென்ஷன்ஸ், ட்ரேட் வார்ஸ், இல்லைன்னா கரன்சி ஃப்ளக்சுவேஷன், அதெல்லாம் ஆகும். அவங்க பெரிய கைகளில் வந்து ஒரு இருக்கும்ல, ஒரு ஹிண்ட் இருக்கும் மார்க்கெட் இப்படி தான் ஆக போகுது, டென்ஷன் வரப்போகுது. ஸோ தே வில் டைரெக்ட்லி சேஞ்ச் தேர் மணி, உடனே அவங்களாம் வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அதனால் தீஸ் ஆசெட்ஸ் வந்து பயங்கரம் ரேலி வந்துடும். ஓகே, நவ் வாட் ஹேப்பன் ஆன் 21st of Janல என்னாச்சுன்னா ஈவினிங் நைட்டில் இந்தியன் மார்க்கெட் டைமில் தேவர் சம் நியூஸ். உடனே ஒரு நியூஸ் வந்தது சடனாக. நம்ம கிரீன்லேண்டோட டீல் வந்து ஆல்மோஸ்ட் ரூமர் மாதிரி தான். கிரீன்லேண்டோட டீல் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, சார்ட் அவுட் ஆயிடுச்சு, நோ பிரச்சனை. இப்போ அந்த டேரிஃப் த்ரெட் இல்லை. இப்போ ரிஸ்க் ஆன் சென்டிமெண்ட் திரும்பி வந்துச்சு மார்க்கெட்டுக்குள்ளே, ஒரு ரிலீஃப் ரேலி. இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த சார்ட் ஆஃப் யுவர் டவ் ஜோன்ஸ் வந்து அன்னைக்கு வந்து நியர்லி 700 பாயிண்ட்ஸ் ரேலி. உடனே ஓப்பன் ஆகி இட் பிகேம் அ பிக் ரேலி இந்த மார்க்கெட் ஃபுல்லாக அண்ட் பழைய வீக்கோட ஹை போயிட்டு அடுத்த நாள் டச் ஆச்சு.
இந்தியன் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியன் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா மார்னிங் இட் ஃபெல் வெரி ஹார்ட். அண்ட் அதுக்கப்புறம் லோஸ்லேருந்து கிட்டத்தட்ட 375 பாயிண்ட்ஸ் ரேலி வந்தது ஆல் த வே டு டே ஹை வரைக்கும். ஸோ திஸ் வாஸ் அ ரிலீஃப் ரேலி சடனாக இந்த மார்க்கெட்ஸ். இதோட காரணம் தேர் சேயிங் இந்த கிரீன்லேண்ட் டீல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம். பட் ஃப்ரைடேக்கு என்னாச்சு? இப்போ ஃப்ரைடேக்கு என்னாச்சுன்னா இஃப் யூ சி நம்ம அதானி குரூப் ஸ்டாக்ஸ், நான் அதானி குரூப் ஸ்டாக்ஸில் எதுக்கு ஒரு திடீர்னு ஒரு 10% ஃபால், கிட்டத்தட்ட ஐ திங்க் 3.5 to 14% வரைக்கும் அந்த குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸில் ஃபால் வந்தது. வை இஸ் த கொஷின்? பிகாஸ் திஸ் ஒரு நியூஸ் ஐட்டம் வந்தது. திஸ் கைண்ட் ஆஃப் செல்லிங் இஸ் கால்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ஆர் இல்லைனா ஈவெண்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் செல்லிங். ஓகே, ஈவெண்ட் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் செல்லிங் ஆல்சோ தில் டெல் சம்டைம்ஸ். எதுக்குன்னா நம்ம அதானி குரூப்பில் தேர் இஸ் அ பர்மிஷன் யூஎஸோட கோர்ட், யூஎஸோட எஸ்சிசி சொல்லுவாங்க, சாரி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து யூஎஸ் கோர்ட்டுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, யாரெல்லாம் அதானி குரூப்பில் பெரிய கையெல்லாம் இருக்காங்க அவங்களாம் வந்து நீங்கள் வந்து கோர்ட் கூப்பிடலாம், சம்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. 265 million சம் பிரைபரி கேஸஸ் சம் ஸ்கீமில் அந்த கேஸில் கூப்பிடுறாங்க யூஎஸ் கோர்ட்டுக்கு. ஸோ ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா அந்த கம்பெனியில் கண்டிப்பாக எல்லாரும் வந்து சேல் பண்ணிடுவாங்க. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் பீன் ஃபாலோயிங். ஓவராலாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இன்வெஸ்டர்ஸாக இருக்கீங்க, ஐ திங்க் இட் இஸ் நாட் சேஃப். பிகாஸ் நீங்கள் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா தி ஸ்டாக் ஹேஸ் பீன் ஆல்ரெடி ஃபாலோயிங். இன்றைக்கி வந்து 10%, ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த்லேருந்து ஃபால். ஓவராலாக பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் போயிட்டு பார்த்தீங்கன்னா சம்திங் இஸ் ராங், ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது இதில். பிகாஸ் இந்த ரேலி ஆல்சோ இட் இஸ் நாட் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக இட்ஸ் நாட் எப்படி சொல்லுவாங்க, ஒரு ஸ்ட்ராங் ரேலியாக இல்லை இதில். ஸோ பிஃபோர் யூ மேக் டிசிஷன், வை எம் ஐ சேயிங், எதுக்கு நீங்கள் வந்து டிசிஷன் பண்ணோன்னா, பிகாஸ் நிறைய பேர் வந்து வெரி இன்னோசென்ட் ரீட்டைலர்ஸ் இருக்காங்க. ஓகே 10% ஃபால் வந்தது, இன்றைக்கி வாங்கிடலாம், கம்மியாக இருக்க ரேட்டு, அப்படி யோசிக்கிறாங்க. பட் பிஃபோர் யூ கோ டு ஃபண்டமெண்டல்ஸ், நீங்கள் வந்து ஜஸ்ட் கோ பேக் டு சார்ட் அண்ட் ஹிஸ்ட்ரி வந்து பாருங்கள். ஸோ அன்லெஸ் இட் கிவ்ஸ் அ வெரி குட் ஸ்ட்ராங் பிரேக் அவுட், இல்லை அது கீழே உள்ளே இருக்கிற ஃபண்டமெண்டல்ஸ் சேஞ்ச் ஆச்சு, அப்போ தான் நீங்கள் வந்து இன்வெஸ்டிங் பற்றி யோசிக்கணும். இட்ஸ் ஆல்ரெடி ஃபாலோயிங், ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு. பிகாஸ் ஆஃப் எனி கேஸ் ஃபவுண்டர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் மேலே தே வில் லுக் டு ரேஸ் மணி எப்படி பண்ணுவாங்க? ஸ்டாக் செல் பண்ணிட்டு தான். ஓகே, ஆல் தீஸ் ஆர் ஜஸ்ட் ஸ்பெக்குலேஷன் திங்ஸ். மேக் ஷூர் யூ ஃபினிஷ் யுவர் ரிசர்ச் பிஃபோர் யூ இன்வெஸ்ட் இன் எனி ஸ்டாக் ரிலேட்டட் விச் கேன் மூவ். நியூஸ் மேலே மூவ் ஆகும்போது அந்த ஸ்டாக் மேலே நீங்கள் வந்து கண்டிப்பாக யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஸோ லெட்ஸ் கெட் பேக் இன் டு நிஃப்டியில் என்னாச்சு? நிஃப்டி, நம்ம ஃபேவரட் நிஃப்டியில் கிட்டத்தட்ட மோசமான ஃபால். ஐ டெல் யூ ஆனஸ்டா, இட் இஸ் நாட் அ சிம்பிள் சாதாரண ஃபால் இல்லை, இட் இஸ் மோர் டேஞ்சரஸ் திஸ் டைம். திஸ் ஃபால் ஸ்டார்டட் நம்ம 25,487 லெவல். வாட் ஹேப்பன் ஹியர்? இஃப் ஐ ஜஸ்ட் கோ டு 1 hour சார்ட், எந்த லெவல் இது? வாட் இஸ் திஸ் லெவல்? சும்மா ஒரு ரேண்டம் லெவல் கிடையாது இது. திஸ் வி கேல்குலேட்டட் யூஸிங் ஓஐ அனாலிசிஸ் போட்டு, நம்ம ஜான்வரி மாதத்து ஸ்டார்டிங்லேயே நம்ம ஓஐ அனாலிசிஸ் போட்டு எதுக்கு இந்த லெவல் 25,487, 26,522 இந்த லெவல்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் எதுக்குன்னா, யாரெல்லாம் பெரிய கை 26,000 ஸ்ட்ராடல் வந்து ஓஐலேருந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஸ்ட்ராடல் யாரும் ரெடி பண்ணாங்க, அவங்களாம் வந்து அவங்க சேஃப்டி லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து அவங்க சேஃப்டி லெவல்ஸ். ஸோ நான் வந்து அந்த மந்த்லி ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் என்ன சொன்னேன், எனி டைம் ப்ரைஸ் வந்து இந்த லெவல் கிட்ட வந்தால் கண்டிப்பாக வாலட்டிலிட்டி வந்துடும் மார்க்கெட்டில். ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது. இஃப் ஐ கோ டு 15-minute சார்ட், ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இந்த இடத்துல ஐ டோல் யூ திஸ் இஸ் ஆல்கோரிதமிக் பையிங். ஆல்கோரிதமிக் பையிங்னால ஒரு ஸ்ட்ரெயிட் ஒன் சிங்கிள் டைரெக்ஷனில் இது வந்து ரைஸ் வந்தது. இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் 1 hour சார்ட்டில் ஒன் ரெட் கலர் கேண்டில் இந்த லெவல் 1 hour கீழே பிரேக் டவுன் ஆச்சு, உடனே ஸ்ட்ரெயிட் ஃப்ளஷ் டவுன் ஆச்சு, ஸோ இந்த ஃபால் சில பேர் லைக் ஐ டோல் யூ ஸ்டோரிஸ் வந்து யூஎஸ் மார்க்கெட் அந்த ட்ரேட் டீல்னால இருக்கலாம், இல்லை திஸ் இஸ் அ மெக்கானிக்கல் ரீசன் ஆல்சோ. மெக்கானிக்கல்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மெக்கானிக்கல்? நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடையாது. மெக்கானிக்கல்னா திஸ் மெக்கானிக்கல் ஃபால் வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் புட்ஸ் கவரிங். ஓகே, புட்ஸ் கவரிங். ஸோ புட்ஸ் என்ன கவர் பண்ணுறாங்க? ஸோ யூஸ்வலாக பெரிய கையெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த மந்த் அந்த ஸ்ட்ராடல் ரெடி பண்ணும்போது புட்ஸ் ஷார்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. புட் ஷார்ட். ஸோ ஸ்ட்ராடலோட ஸ்ட்ராட்டஜியில்
basically there is what is that call short, put short. ஸோ இந்த பிரேக் டவுன் ஆகுது, இந்த சேஃப்டி லெவல் கீழே பிரேக் டவுன் ஆகுது. ஸோ புட்டோட வேல்யூ வந்து பயங்கரம் ஏறிடும். அதனால அவங்க வந்து ஷார்ட் கவரிங் பண்ணணும். ஓகே, ஷார்ட் கவரிங் பண்ணோன்னா பேசிக்லி ஒரு ஷார்ட் எடுத்துட்டீங்க மார்க்கெட்டில், ஷார்ட் கவரிங் பண்ணோன்னா அந்த பொசிஷன் கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து திரும்பி பை பண்ணணும் புட்ஸ். அப்போ தான் இது வந்து கவர் ஆகும். ஓகே, அதுதான் ஷார்ட் கவரிங்னு சொல்லுவாங்க. ஸோ உடனே அக்ரெசிவாக சடனாக யாரும் வந்து புட்ஸ் பை பண்ணுறாங்கன்னா எப்படி ஆகும் மார்க்கெட்டுக்கு? உடனே டப்புன்ட்டு ஃபாலோ ஆச்சு. ஓகே, தட் இஸ் அ மெக்கானிக்கல் ரீசன் சொல்லுவாங்க. இது வந்து நியூஸ் பேஸ்ட் கிடையாது. இட் இஸ் ஒன்லி ஜஸ்ட் ஒரு லெவல் தாண்டி போச்சு, பெரிய கை யாரும் ஒருத்தர் வந்து இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஷார்ட்ஸ் கவரிங் பண்ணுறாங்க, அதனால அவங்க வந்து புட்ஸ் பை பண்ணோம். உடனே அதுக்கு மார்க்கெட் ரியாக்ஷன் வரும், பெரிய ரியாக்ஷன். ஓகே, தட் இஸ் மெக்கானிக்கல் ரீசன். நவ் கொஸ்டின் இஸ் இப்போ என்ன ஆகலாம் மார்க்கெட்டில், வாட் இஸ் த நெக்ஸ்ட் சினாரியோ? நான் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஐ ஷேர் திஸ் இமேஜ். இந்த இமேஜ் ஷேர் பண்ணிட்டு இதுக்கு பின்னாடி கதை என்னதுன்ட்டு ஐ ஆல்ரெடி டோல் யூ, பட் ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இட் ஹியர் பிகாஸ் இதுதான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்ன்ட்டு. இஃப் யூ ரிமெம்பர், இந்த கதையெல்லாம் நான் சொன்னேன். இப்போ வீக்லி ஃபால் எதுக்கு வரலாம், சோஷியல் மீடியாவில் குரூஸ் நம்ம மீடியாலாம் என்ன சொல்கிறாங்க ஃபால்களோட காரணம். ஆனால் ஒரு வீடியோவில் 15th நவம்பர் நீங்கள் வந்து போயிட்டு பாருங்கள். அந்த வீடியோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யாரெல்லாம் சீரியஸ் படிக்கிறீங்க எலியட் வேவ் எல்லாம். எலியட் வேவ் வச்சுட்டு நான் வந்து அன்றைக்கி 15th நவம்பர் அன்றைக்கி நான் சொன்னேன் இந்த 25,153 லெவல் கண்டிப்பாக வரணும். எவ்வளோ மேலே போனாலும் இந்த லெவல் திரும்பி வரணும். இது கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா இது இஸ் போனஸ், நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபால் வந்துச்சுன்னா இது போனஸ். ஆனால் 25,153 லெவல் 100% கீழே வரணும் மார்க்கெட். ஐ டோல் யூ தட். எதுக்கு எப்படின்ட்டு ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இட், ஜஸ்ட் ஒன் ஸ்மால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஆனால் ஏன்னா பிகாஸ் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் போச்சுன்னா நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பு நம்ம பட்ஜெட் இருந்தாலும் நம்ம ஏதாச்சும் ட்ரேட் இஷ்யூ டேரிஃப் இஷ்யூ வந்தாலும் ஈஸியாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் மார்க்கெட் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ ஃப்ரம் திஸ் லெவல் ஐ ஆம் டேக்கிங் அன் எக்ஸ்பேண்டிங் டயக்னல் பேட்டர்ன். நோ எக்ஸ்பேண்டிங் டயக்னல் எலியட் வேவில் it is one of the patterns, and from here this fall and then rally. So expanding diagonal எப்படி இருக்கும்? If I just draw it here, every wave வந்து மேலே போகுது, wave வந்து it will be bigger. okay, suppose இது வந்து 50 points இருந்தால் இது வந்து upside move ஓட wave வந்து 100 points இருக்கும். upside move 100 points இருக்குன்னா அந்த லாஸ்ட் upside வந்து 110 மேலே 100 மேலே கண்டிப்பாக இருக்கணும். 110 இருக்கலாம், 200 இருக்கலாம், does not matter. ஆனால் 100 மேலே கண்டிப்பாக இருக்கணும். ஸோ லாஜிக் இஸ் சிம்பிள். இப்போ இந்த ஃபால் வந்தது, பல ரேலி எவ்வளோ பாயிண்ட்ஸு? திஸ் இஸ் நியர்லி 1900 பாயிண்ட்ஸ். ஓகே, 1900 பாயிண்ட்ஸ் அப்ராக்சிமேட்லி. நெக்ஸ்ட் மூவ் இந்த பேட்டர்ன் கன்ஃபார்ம் சக்ஸஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் மூவ் வந்து மினிமம் 1900 பாயிண்ட்ஸ் இருக்கணும். மினிமம் சொல்கிறேன், இட் கேன் பி 1900.5, 1900.1, அது எனக்கு தேவையில்லை. மினிமம் 1900 பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும் இந்த மூவ். வேற எவர் லோ இன்னைக்கு இல்லைனா பட்ஜெட்னால லோ வந்ததுன்னா எனி டைம் அப்படி சொல்கிறேன். ஸோ அந்த லோலேருந்து 1900 பாயிண்ட்ஸ் போகணும். எவ்வளோ தூரம் நம்ம வந்து இந்த லோ எங்கே வரலாம், ஃபஸ்ட் இந்த லோ எங்கே கம்ப்ளீட் ஆகலாம்? ஸோ எனி டைம் பிட்வீன் என்னோட எக்ஸ்பெக்டேஷனில் எனி டைம் பிட்வீன் 25,153லேருந்து இந்த 24,750 to 880. வாட் இஸ் திஸ் 750 880 லெவல்னா? இட் இஸ் எஃப்ஆர்விபியோட பழைய ஸ்பைக் இது. ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஜூம் இன். நான் வந்து 4 லெக்சர் அப்லோட் பண்ணியிருக்கேன் எஃப்ஆர்விபி மேலே, கண்டிப்பாக பாருங்கள். பிகாஸ் தட் இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் லெவல். யாரெல்லாம் மார்க்கெட்டில் 2 and 3 years இருக்கீங்க, ஏதாச்சும் ப்ரைஸ் ஆக்ஷன் படிக்கிறீங்க, டெஃபினெட்லி லேர்ன் தட். என்னோட செட்டிங்ஸ் எல்லாமே அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி நீங்கள் வந்து பார்க்கணும், மார்க்கெட் ரிவர்சல்ஸ் எப்படி பார்க்கணும், பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பிஓசிக்கு கீழே. திஸ் பிஓசி மீன்ஸ் இந்த ஏரியாவில் தான், இந்த ரேஞ்சில் பெரிய கை வந்து மோஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ணுது. பெரிய கையோட ஆக்டிவிட்டி இந்த இடத்துல இருக்கு, அந்த லெவல் பிஓசி. ஓகே, திஸ் இஸ் கால்ட் வேல்யூ ஏரியா. வேல்யூ ஏரியாக்குள்ளே ஒரு லெவல் இருக்கும், அது வந்து பிஓசி, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அது தவிர தெர் இஸ் ஒன் ஸ்மால் ஸ்பைக் ஹியர். இந்த இடத்துல ஒன் ஸ்மால் ஸ்பைக் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் சம்டைம்ஸ் இந்த பிஓசி லெவல் சப்போஸ் இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிருக்குல்ல, பிஓசி வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணலை,
சில டைம் ஓவர் எக்ஸ்டென்ஷன் வரும் ப்ரைஸில். ஓகே, ஃபாஸ்ட் மூவ் இருந்தால் சம் எஸ்எல் அடிக்கணும், தேடி பார்க்குறாங்க, அது வந்து லிக்விடிட்டி கிராப் பண்ணும், அதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் ஓவர் எக்ஸ்டென்ஷன் ஆகும். ஸோ இட் வில் கோ டு சம் அதர் ஸ்பைக் லெவல், இன்னொருத்தர் ஸ்பைக் லெவல் கிட்ட போகும். தட் இஸ் வை நோட் ஸ்பைக்குன்ட்டு போட்டிருக்கேங்க. திஸ் லெவல் இஸ் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து 28, 27, 28க்குள்ளே வரணும், இல்லை பட்ஜெட்குள்ளே. இஃப் இட் கம்ஸ் வெரி குட். டோட்டலாக நான் வந்து எதிர்பார்க்குறேன் என்னதுன்னா, இந்த ஏரியாவிலேருந்து நம்ம லாஸ்ட் மூவ்க்கு ரெடி ஆகணும். லாஸ்ட் மூவ். ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க, இந்த மூவுக்கு அப்புறம், இந்த ரேலிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1 இயர் ஆர் 1.5 இயர்ஸ் நான் வந்து சொன்னது நம்ம போர்ட்ஃபோலியோ வீடியோ இயர் ஸ்டார்டிங்கில் நான் வந்து போட்டது வீடியோவில், திஸ் இஸ் த லாஸ்ட் ரேலி டான்ஸ் ஃபார் நியர்லி 1 இயர். அதுக்கப்புறம் டவுன் தான் போக போகிறோம், கரெக்ஷனில் தான் போக போகிறோம். திஸ் இந்த மூவ்க்கு சப்போஸ் நான் வந்து ஐ டோல் யூ இந்த வீடியோ ஆல்சோ, இந்த டிப் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இந்த டிப் எக்ஸாக்டாக எனக்கு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, பிகாஸ் இட் கேன் ஃபால் டவுன், கண்டினியூஸாக போகலாம். ஸோ நான் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணிட்டு ஷேர் பண்ண டெலிகிராம் குரூப்பில், ஐ ஷேர் திஸ் ரேஷியோ ஸ்ப்ரெட்டோட ஸ்ட்ராட்டஜி. நான் ரேஷியோ ஸ்ப்ரெட்டில் என்ன இருக்குன்னா, இஃப் யூ சி தெர் இஸ் 2, நான் வந்து ஃபெப்ரவரி மந்த் எண்டோட ஆப்ஷன்ஸ் எடுத்திருக்கேன். 2 லாட் 27,000 ஷார்ட் பண்ணியிருக்கேன் கால் ஆப்ஷன், 126,450 பை பண்ணியிருக்கேன் 1 லாட். திஸ் இஸ் அகெயின் நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் 26,500 ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ஐ ஜஸ்ட் சேஞ்ச் லாஸ்ட் மினிட் டு 450. அதை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் டெலிகிராம் ஃபாலோ பண்ணுறீங்க. திஸ் ஓட பவர் என்னது இப்போ எதுக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன்னா, ரீசன் என்னென்னா, பட்ஜெட்னால இல்லை எனி அதர் கேஸ்னால இந்த இடத்துல இருந்து 1000 பாயிண்ட் உடனே ரேலி வந்ததுன்னா, லைக் ஐ டோல் யூ, நம்ம இந்த இடத்துல ஷார்ட் மார்க்கெட் வந்து பாட்டம் ஃபிஷிங் நம்ம பண்ணல. ஓகே, வி ஆர் நாட் டூயிங் பாட்டம் ஃபிஷிங். நான் வந்து ரெடி பண்ண ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, எனி டைம் மார்க்கெட் ஒரு சடன் பவுன்ஸு, பட்ஜெட்னால 1000 பாயிண்ட்ஸ் பவுன்ஸ், 1500 பாயிண்ட்ஸ் பவுன்ஸ், பெரிய கேண்டில் வந்ததுன்னா, நான் ஏற்கனவே பொசிஷனில் இருப்பேன். அண்ட் மார்க்கெட் வந்து எனி டைம் நம்ம ஆல் டைம் ஹை ஃபெப்ரவரி மந்தில் ஆல் டைம் ஹை கிட்ட போயிட்டு க்ளோஸ் ஆச்சுன்னா, எனி டைம் ஃபுல்லாக நான் வந்து ஏற்கனவே ஐ வில் மேக் மணி. என்னோட ரிஸ்க் எவ்வளோ இப்போ, சப்போஸ் நான் ராங், ஐ எம் மிஸ்டேக், நான் பண்ணிட்டேன், தப்பாக பண்ணிட்டேன், இல்லை இந்த ரேலி வரல, பெரிய மூவ் வரல, ஸோ வாட் இஸ் மை மிஸ்டேக் ஹியர்? மார்க்கெட் வந்து அனாலிசிஸ் நான் வந்து தப்பு பண்ணேன், மார்க்கெட் கீழே போயிடும். ஓகே, கீழே போனால் எனக்கு வந்து எவ்வளோ ரிஸ்க், இந்த ஸ்ட்ராட்டஜியில் எவ்வளோ ரிஸ்க் இப்போ பார்க்கணும். நான் வந்து தப்பு ஆச்சுன்னா என்னால் வாட் இஸ் மை ரிஸ்க்? என்னோட ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ரைட் நவ் அட் த மூமெண்ட் இட் இஸ் மேக்ஸிமம் 600 rupees தான். ஓகே, 600 rupees, ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் ரிஸ்க். 600 rupees ஃபுல் ஃபெப்ரவரியில் மார்க்கெட் 88 கிட்ட போகல, இல்லை அந்த பெரிய ஸ்பைக் வரல, ஸோ எனக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. ஐ வில் ஓன்லி லூஸ் 600 rupees. தட் இஸ் மை மேக்ஸிமம் ரிஸ்க். புரியுங்களா? ஸோ அப்படி நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அகெயின் ஆஸ் யூஷுவல் நான் வந்து டிஸ்க்ளைமர் போட்டேன், இட் இஸ் நாட் ஃபார் ட்ரேடிங், ரெக்கமெண்டேஷன் இல்லை, அப்படி எப்படி யோசிக்கணும்ன்ட்டு. நான் 2 ரீசன்ஸ், மேஜர் 2 ரீசன்ஸ் நீங்கள் வந்து இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கணும். ஈவெண்ட் வரப்போகுது மார்க்கெட்டில். தெர் இஸ் சம்திங் கால்ட் ஐவி க்ரஷ். ஓகே, ஐவி க்ரஷ், இது வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் க்ரஷ் இல்லை, இது ஐவி க்ரஷ். திஸ் இஸ் இம்ப்ளாய்டு வாலிட்டிலிட்டி க்ரஷ். இதனால நம்ம ஆப்ஷன் ப்ரைஸிங்கில், ஆப்ஷன்ஸில் பயங்கரம் இம்பேக்ட் வரும். ஓகே, ஹவு? ஐவி க்ரஷ்னால எல்லா ஆப்ஷன்ஸோட வேல்யூ கம்மி ஆகிடும். கால் ஆப்ஷன் இருந்தால், புட் ஆப்ஷன் இருந்தால், இட் வில் உடனே ஃபால் ஆகும். ஸோ நான் காரணம், ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, எதுக்கு நான் வந்து சப்போஸ் நான் வந்து எதிர்பார்க்குறீங்கள இந்த பவுன்ஸ் வரது போகுது, நான் எதிர்பார்த்துக்கிறேன் அந்த ஃப்ரீக் அப்சைட் ட்ரேட் வரப்போகுது, நான் எதுக்கு சும்மா ஒரு கால் ஆப்ஷனே வாங்கிடலாம்ல, நான் சும்மா ஒரு கால் ஆப்ஷன் வாங்கி வைக்கலாம். சப்போஸ் ஏடிஹெச் போகுதுன்னா நான் வந்து இந்த இடத்துல போயிட்டு ஒரு கால் ஆப்ஷன் வாங்கி வச்சுக்கலாம் இல்லை. ஸோ காரணம் என்னென்னா, ஐ டெல் யூ, திஸ் ஐவி க்ரஷ்னால ஒரு எக்ஸாம்பிள் வழியே சொல்கிறேன். சப்போஸ் நான் வந்து 24,600, 26,400 ஃபெப்ரவரி மந்தோட கால் ஆப்ஷன் வாங்கி வச்சுக்கிறேன். பிஃபோர், இப்போ பட்ஜெட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, பட்ஜெட்டுக்கு அப்புறம் உடனே என்னோட அனாலிசிஸ் கரெக்ட் ஆச்சு, கிட்டத்தட்ட இந்த பாயிண்ட்லேருந்து 1000 பாயிண்ட்ஸ் ரேலி வந்தது. ஓகே, 1000 பாயிண்ட்ஸ் ரேலி வந்தது.
நான் வந்து வாங்குது 24,690 ருபீஸில் சொல்லுங்க, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த 1000 பாயிண்ட் ரேலியில் என்னோட 90 ருபீஸோட ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ஃபால் ஆகும். ஐவி க்ரஷ்னால பாதி ஆகிடும், 45 ஆகிடும். ஸோ நான் வந்து உட்காந்துட்டு என்னடா இது வந்து நான் கரெக்டாக யோசித்தேன், 1000 பாயிண்ட் ரேலி வந்தது, கரெக்டாக அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் வந்து வச்சுக்கிறேன். ஆனால் என்னடா 90 ருபீஸ் நம்ம ஆப்ஷன் வந்து 45 ருபீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும், 65 70 அப்படி ஆகிடும். தென் இட் வில் ஃபாலோ நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷன். பிகாஸ் அந்த ஐவி க்ரஷ்னால எல்லாம் யாரெல்லாம் வந்து நேக்கேட் ஆப்ஷன்ஸ் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் வந்து பிடிச்சி போகிறீங்க, எல்லாம் எவ்ரி ஒன் வில் ஃபேஸ் ஃபஸ்ட்டு லாஸ். இந்த மூவ் வந்தாலும் யூ வில் ஃபேஸ் ஃபஸ்ட்டு லாஸ். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இந்த மூவ் சஸ்டெயின் ஆச்சுன்னா அப்போ தான் ப்ராஃபிட் வரும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் நான் வந்து எதுக்கு சும்மா ஒரு நேக்கெட் புட் கால் ஆப்ஷன் எடுக்கலைன்னா, இன்கேஸ் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், இன்கேஸ் மார்க்கெட் வந்து இட் இஸ் கோயிங் டவுன், பிரேக் டவுன் ஆச்சு, இந்த லெவல்லேருந்து பிரேக் டவுன் ஆச்சு, ஏன்னா நான் வந்து எல்லா சினாரியோஸ்க்கு நான் வந்து பிளான் பண்ணணும், கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணணும். இந்த எர்த்து பிரேக் ஆச்சுன்னா, மார்க்கெட் இப்படி போய் டவுன் வந்துச்சுன்னா, இந்த எர்த்து திஸ் இஸ் நத்திங் பட் 24,500லேருந்து 24,500 டு 24,000 லோவர் ரேஞ்ச். இந்த மூவ் இப்படி வந்ததுன்னா ஃபெப்ரவரி மந்தில் அந்த ஐவி க்ரஷ்னால ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாதி ஆகிடும் உடனே. ஓகே, அந்த ஆப்ஷன்ஸ் கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாதி ஆகிடும். தேர் இஸ் நோ யூஸ். இப்போ அந்த வேஸ்ட்டாக போயிடும். நோ நீட் டு ஹோல்ட் ஆல்சோ. அந்த டைரெக்டாக லாஸ் தான் புக் பண்ணோம் என்ன பண்ணாலும். இது இந்த மூவ் வந்தாலும் நீங்கள் வந்து லாஸில் இருப்பீங்க, இந்த ஃபால் வந்தாலும் லாஸில் இருப்பீங்க. ஸோ நான் வந்து லாஸ் ப்ரொடெக்ட் பண்ணோம் எனக்கு, ப்ளஸ் மூவ் வந்தால் எனக்கு வந்து ப்ராஃபிட் வரணும், அப்படி நான் வந்து யோசித்து அந்த ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வருது எப்படி நீங்கள் வந்து யோசிக்கணும். பட்ஜெட்டுக்கு முன்னாடி என்ன ஆகலாம், தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக் கொஷின்ஸ். அண்ட் நான் ஓஐ சார்ட் பார்த்தேன். ஓஐ சார்ட்டில் நம்ம ஓஐ அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒர்த் இல்லை இப்போ, பிகாஸ் தெர் இஸ் அ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். ஓகே, தெர் இஸ் நோ கிளாரிட்டி இன் தி ஓஐ அட் த மூமெண்ட். ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா, லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் ஃப்ரைடேயோட க்ளோசிங்கில் கதை வந்து பாதி கதை தான் இருக்குது, இன்டர்மிஷனில் தான் இருக்குது. இந்த மூவ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அப்படி தோணுது. சடனாக நியூஸ்னால கேப் டவுன் ஆகி திரும்பி ஃப்ளஷ் டவுன் ஆச்சுன்னா, இல்லை இது வந்து சைட்வேஸும் போகலாம், புல் பேக்கும் வரலாம். போத் ஆப்ஷன்ஸ் ஓப்பனாக இருக்குது. ஓப்பனாக அப்படி விட்டாங்க பெரிய கை. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட் பண்ணலை. ஓகே, ஸோ லாஸ்ட் வீக் வந்து மோஸ்ட் ஆஃப் த மூவ் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் மூவில் போகுது. திஸ் இஸ் ஆக்சுவலி எப்படி சொல்லுவாங்க, வெரி டேஞ்சரஸ் சினாரியோ மார்க்கெட்டில். அப்படி ஆகக்கூடாது. ஸ்ட்ரெயிட் மூவ்ஸ் வந்து இட் இஸ் வெரி எப்படி சொல்லுவாங்க, மேனிப்புலேஷன் ஹை இருக்குன்ட்டு அர்த்தம். ஓகே, அட் திஸ் மொமெண்ட் இப்போ நீங்கள் வந்து டிசைட் பண்ண முடியாது. பெஸ்ட் கேஸ் நான் வந்து நெக்ஸ்ட் வீக்காக இட் இஸ் பெட்டர் டு ஸ்டே இன்ட்ராடே தான் இருந்தால் பெட்டர், பிகாஸ் ஆஃப் த வாலட்டிலிட்டி. பொசிஷனல் போகிறதுக்கு தேவையே இல்லை. குளோபல் பொலிட்டிக்கல் ரிஸ்க் இருக்குது, நிறைய திங்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் இஃப் யூ மேக் மிஸ்டேக் இந்த ஏரியா, உங்கள் இயரை விட்டுடுங்க, உங்கள் ஃபுல் ட்ரேடிங் கேபிட்டலே வைப் அவுட் ஆகலாம். ஸோ இட்ஸ் நாட் ஒர்த். அந்த அளவுக்கு ஒன் ஈவெண்ட்டுக்காக நீ வந்து ஒர்த் இல்லை அந்த ரிஸ்க் எடுக்கணும். ஸோ இன்ட்ராடே தான் பெஸ்ட்டு ஃபார் நெக்ஸ்ட் வீக். அண்ட் ரைட் நவ் நெக்ஸ்ட் வீடியோவில் வி வில் டாக் அபவுட் ஃபெப்ரவரி மந்த் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எப்படி நம்ம வந்து ஜான்வரி மந்தில் இந்த லெவல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்ல, இந்த சேஃப்டி லெவல்ஸ், பெரிய கையோட சேஃப்டி லெவல், இதெல்லாம் வந்து நம்ம ஃபெப்ரவரி மந்த் கண்டுபிடிக்க போகிறோம். வி வில் டாக் அபவுட் தட். நம்ம எக்ஸ்பைரி ஆகட்டும், ஜான்வரி மந்த் எக்ஸ்பைரி ஆகட்டும், அடுத்த வீடியோவில் ஐ வில் டிஸ்கஸ் இட் வெரி கிளியர்லி, ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி நீங்களே வந்து கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்களே வந்து கண்டுபிடிக்கலாம். வில் டாக் அபவுட் ஆல் தட் in the next video. Till then, take care and be safe.